ஹாய் கைஸ், நான் உங்கள் ஜாவித். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்னா, நேற்று ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். நம்ம வீட்டுக்கும் நம்ம யூடியூப் சேனலுக்கும் ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நேற்றோ போட்டிருப்பேன். ஓகேவா? அதை பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா 2 பேரை நான் ஆட் பண்ணியிருப்பேன். நம்ம ஃபேமிலிக்கும் நம்ம யூடியூப் சேனலுக்கும் நான் நேற்று சொன்ன இன்ட்ரோ மாதிரி பிளாக் கலரில் 2 பேருமே நல்லா ஃபைட்ரு மாதிரி சூப்பராக இருந்தாங்க. ஒருத்தவங்க தப்பிச்சிட்டாங்க, இன்னொருத்தவங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா டெத்து இறந்துருச்சு. அந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா செத்து போச்சு. என்ன ரீசன்னு தெரில. வாங்கி 2 நாள் 3 நாள், இதோட 3ஆவது நாள் இன்னைக்கு காலையில் தான் செத்துருச்சு. என்ன ரீசன் தெரில. ஃபுட்டு நான் போட்டேன், வாங்கினதுலேருந்து கரெக்டாக ஃபுட்டு போட்டிருக்கேன். ஸோ கரெக்டாக ஆர்டர் வைஸ் தான் போட்டிருக்கேன், கரெக்டாக நான் போட்டேன். ஸோ அண்டு நல்லா வாஷ் பண்ணியும் பக்கெட்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு நைட் பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் ஃபிஷ் வாங்கி நம்ம விட போகிறோம். ஸோ அந்த வீடியோவை நைட்டு பார்ப்பீங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் ஃபிஷ்ஷு போகிற இடத்துக்கே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். சரி, ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம். ஸோ அது செத்து போகும்னு தெரியும். ஃபிஷ்னாலே நார்மலாக வளர்க்குறது நல்லா வளர்த்துலாம். சில ஃபிஷ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சாகும். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வாங்கின 3 நாளில் சாகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நல்லா ஆக்டிவான ஃபிஷ்ஷு தான் அது. நான் பார்த்த வரைக்கும் நான் வாங்கின ஃபிஷ்லேயே அது ரொம்ப ஆக்டிவானது. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது கோல்டு ஃபிஷ்ஷு, அது ரொம்பவுமே ஆக்டிவானது தான். இது ரொம்ப இது ஆக்டிவாக இருந்துச்சு. நான் நேற்றே சொல்லியிருப்பேன், ஆக்டிவான ஃபிஷ்ஷு அந்த பையில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப இடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நேற்று சொன்னேன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்டிவானது செத்து போச்சு. ஸோ இன்னொரு ரீசன் என்னன்னா, ஸோ இந்த டைமில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, ஸோ ஃபிஷ்ஷுக்கு செட் பண்ணும் போதே இந்த சைடில் போடுறேன். ஸோ ஃபிஷ்ஷு செட் பண்ணும் போதே எல்லாமே பிளாஸ்டிக் இந்த பிளான்ட் மாதிரி போடுவீங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் அது வேறு, அது நல்லா தான் இருக்கும். அது ரியலாகவே இருக்கும். இன்னொரு பிளான்ட் இருக்கும், பிளாஸ்டிக்கில் அந்த பொம்மை டாய் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேண்ட்டெல்லாம் யாருமே வைக்கிறாதீங்க. நான் வைக்கலை, ஆனால் நிறைய வாட்டி எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் வச்சிங்கன்னா, ஸோ அந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா அது சுற்றி அழகாக இருக்குது, என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சுற்றி பார்க்கும். அது கிட்ட போகும்போது அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த இதெல்லாம். அதனால அது கொஞ்சம் கிராச் விழுந்துருச்சுன்னா அது ரொம்பவுமே கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், அது யாருமே வைக்காதுங்க. ஓகேவா? சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நைட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.